கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்களோட ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு. ஏசாமி படுத்து நித்திரை செய்கிறாரு. பயங்கரமான காற்று, புயல். உடனே அவங்க ஆண்டவரை எழுப்பி, ரட்சியம், நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை எழுப்புறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணார்? அதட்டினார். உடனே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் காற்று, கடல் போன்ற கொந்தளிக்கத்தக்கதான பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தை நிமித்தம் அது அமைதலாகும். ஆண்டவர் நம்மை பார்த்து பேசணும், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் பேசணும். அதற்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நம்ம இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பிரச்சனையை நீக்கி போடுவார். அல்லேலூயா. பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்கிறார். நிறைய பேருக்கு பயத்தினால இன்றைக்கி என்ன செய்கிறதுனே தெரியல. பயந்து வாழ்நாளின் பகுதி அவங்க கழித்து போட்டாங்க. பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாகவே நான் தான் சொல்லியிருக்கேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய காற்றையும் கடலையும் அதட்டி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.